ராம் ராம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு ஆழ்வார் பெருமாளை பற்றி பாசுரம் பாடவே இல்லை. ஆனால் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒரு ஆழ்வாராக போற்றப்படுகின்றார். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? இந்த ஆழ்வார் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்றைக்கி 9ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கார். இவர் பெருமாள் மேலே பக்தி கொண்டு இவர் பெருமாள் தரிசனத்துக்காக வடநாடு செல்கின்றார். வடநாட்டில் மதுரா போகிறார், அப்புறம் அயோத்தியா போகிறார். அயோத்தியாவில் போகும்போது தன்னுடைய சொந்த ஊர் ஞாபகம் வருது. அங்கேருந்து திருக்கோளூர் நோக்கி அவர் சேவிக்கிற போது வானத்தில் ஒரு ஜோதி வடிவம் தெரிகின்றது. அந்த ஜோதி வடிவத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே என்ன பண்ணுறார், அயோத்தியாவிலேருந்து கிளம்பி அந்த ஜோதி தெரிந்த தென்னாட்டு பக்கம் வருகின்றார். ஓரளவு இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு கேட்குறார் அந்த மக்கள்கிட்ட, இது எந்த இடம் அப்படின்னு. அவள் சொல்கிறா திருநகரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பெருமாளை தரிசனம் மட்டும் சுற்றி வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறார். இங்கேருந்து தான் நமக்கு இந்த ஜோதி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மக்களை கேட்குறார், இது என்ன இடம், இங்கே ஒரு புளிய மரம் இருக்கேன்னு. அப்போ தான் அவெல்லாம் சொல்கிறா, இந்த புளிய மரத்தில் தான் நம்மாழ்வார் பத்மாசனத்தில் சின்முத்திரையுடன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இவர் மனமுருகி அந்த நம்மாழ்வார்கிட்ட கேட்குறார், என்னையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மாழ்வார் ஒரு காரியம் சொல்கிறார், என்னென்னா, என்னுடைய பாசுரங்கள் 1102 பாசுரங்களையும் நீ தொகுத்து ஓலை வடிவத்தில் கொண்டா அப்படின்னு ஒரு பணியை சொல்கிறார். அதை இவர் மனமுருக ஏற்றுட்டு அந்த காரியத்தை செய்கிறார். அது மட்டுமல்ல, நம்மாழ்வாருக்காக ஒரு விக்கிரகத்தை கிரியேட் பண்ணி அங்கே ஒரு கோவிலையும் கட்டுறார். நம்மாழ்வார் மேலே இவர் 11 பாசுரங்கள் பாடுறார். இவர் பெருமாள் மேலே பாடலை, நம்மாழ்வார் மேலே ஒரு 11 பாசுரங்கள் பாடுறார். அதனால் இவர் அந்த ஆழ்வார் லிஸ்ட்டில் வந்துடுறார். அந்த 11 பாசுரங்களும் திவ்ய பிரபந்தத்துலேயும் இருக்குது. இது ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்லையா? இவருடைய பாடல்கள் எல்லாம் தேன் போல இனிக்கும். அதனால் இவருக்கு என்ன பெயர் தெரியுமா? மதுர கவி ஆழ்வார். மொத்தம் 12 ஆழ்வார். ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாக்கி பேர் 11 பேர். 11 பேரில் இந்த ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பற்றி பாடலை, நம்மாழ்வாரை பற்றி தான் பாடியிருக்கார். ராம் ராம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.